1920 மேகாலயாவோட சாய்பங் ஃபாரஸ்ட்ல ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான டிஸ்கவரி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணாத 8 மிகப்பெரிய ஸ்டோன் ஜார்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிஸ்கவரியோட அந்த ஸ்டோரி ரொம்பவே பழமையானது. இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி ஸ்டோன் ஜாரை 1928ல ஜேபி மில்ஸும் அவரோட ஜேஎச் உடான் அப்படின்றவங்களும் அசாம்ல டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் ஜார் ஒரு ஆர்கியாலஜிக்கல் மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு வந்திருக்கு. இந்த மேசிவ் ஸ்டோன் ஜாரை எதுக்காக உருவாக்கியிருப்பாங்க? இது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இருக்குமா, இல்ல ரிச்சுவல் பர்பஸ்க்காகவா, இல்ல பரியல் கஸ்டமோட சம்பந்தப்பட்டதா? இந்த கேள்விகளுக்கான பதில தேடி ஆர்கியாலஜிஸ்ட் மேகாலயா சைட்ல எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க அவங்க கண்டுபிடிச்சது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸ்டோன் ஜாருக்கு கீழே ஒரு பரியல் பிட் இருந்துச்சு. அந்த பரியல் பிட்ல கிடைச்ச பொருட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் ரிமைன்ஸும், ஆஷ், பாட்ரி ஜார்ஸ், கிளாஸ் பீட்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்பியர் ஹெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த இடம் வந்து பரியல் கிரிமேஷனுக்காக யூஸ் பண்ணிருக்கலாம். இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாடியோட ரிமைன்ஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அந்த பரியல் பிட்ல வச்சிருவாங்க. அதுக்கு மேல அந்த மேசிவ் ஸ்டோன் ஜாரை பிளேஸ் பண்ணிருக்கலாம், எரெக்ட் பண்ணிருக்கலாம். இது எதுக்காகனா அந்த பரியலை ஐடென்டிஃபை பண்றதுக்காக. இங்கதான் ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இந்த ஸ்டோன் ஜாரு வெறும் அசாம்ல மட்டும் கண்டுபிடிக்கல, மேகாலயாவிலையும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்க லயாஸ்லயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த பகுதிகளுக்கு இடையில இருக்க கனெக்ஷன் என்ன? ஒரே பரியல் பிராக்டிஸ் எப்படி நார்த் ஈஸ்ட் இந்தியால இருந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்? இதை உருவாக்கின மக்கள் யாரு? அதனாலதான் இந்த மேசிவ் ஸ்டோன் ஜாரு இன்னுமே இந்தியாவோட மிகப்பெரிய ஆர்கியாலஜிக்கல் மிஸ்ட்ரியில ஒன்னா இருக்கு. மறக்காம இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் நியூஸ், ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட ஃபேக்ட் எல்லாம் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.